ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு ஐயன் திருமூலர் அருளுரை. வாசி வசப்பட மனமே பிரதானம். விளக்கத் தெளிவு. பாடல். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உய்ய கொண்டேறும் குதிரை மற்றொன்றுண்டு. மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய், பொய்யரை தள்ளி விழுந்திடும் தானே. பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை அறிவோம். முதல் வரியின் பொருள். ஐவர் என்பது 5 நபரை குறிக்கும் அல்லது 5 செயலியக்கத்தை குறிக்கும். நாயகன் என்பது தலைவன் என்றும், அவ்வூர் என்பது 5 நபர் வாசம் செய்யும் இடத்தினை குறிப்பதாகும். தலைமகன் என்பது முதல்வன் அல்லது அனைவருக்கும் மூத்தவன் என்பதாக பொருளாகிறது. இதனை நமது உடல் இயக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஐவர் என்பது 5 புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பதாகவும், அதனை இயக்கி ஆதிக்கம் கொள்ளும் மனதை நாயகன் என்றும், இந்த இரண்டும் நிலை பெற்றிருக்கும் நம் மனித உடலை ஊர் என்பதாகவும் குறிப்பிட்டு காட்டி, அந்த ஊரை இயக்கி ஆதிக்கம் செலுத்தும் பேரியக்க நிலையாகவும் மனதை மிக உயர்வான நிலையில் வைத்து குறிப்பிடுகிறார். இரண்டாவது வரியின் பொருள். உய்ய என்பது உயிர் வாழ்தல், ஈடேறுதல் என்பதாகவும், கொண்டேறும் குதிரை என்பது கீழ்நிலை காற்று என்பதாகவும், மற்றொன்று உண்டு என்பது வேறொன்றும் இருக்கிறது என்பதாகவும் பொருளாகிறது. இதனை யோக நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாம் உயிர் வாழ்தல் என்பதான நிலைக்கு வாசி என்ற காற்றே பிரதானமாகிறது. அந்த வாசி என்பதில் கீழ்நிலை காற்றாக உள்ள அபானன் என்ற மற்றொன்றும் உண்டு என்பதே இந்த இரண்டாவது வரியின் பொருளாக அமைகிறது. மூன்றாவது வரியின் பொருள். மெய்யார்க்கு என்பது உண்மையாக உள்ளவர்க்கென்றும் அல்லது அறிவானவர்க்கு என்றும் பொருளாகிறது. பற்றி என்பது ஆசை, இசைதல் என்றும், கொடுக்கும் என்பது ஈதல் என்றும் உண்டாகுதல் என்றும், கொடாது போய் என்பது உண்டாகும் நிலையானது இல்லை என்பதாகவும் பொருளாகிறது. இதனை யோக நிலையோடு ஒப்பிட்டு பொருள் கண்டால், அறிவானவர்கள் இதனை தங்களுக்கு பயன் தரும் வகையில் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் என்றும், அறிவில்லாதவர்கள் இந்த நிலையினை அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதாகவும் பொருளாகிறது. நான்காவது வரியின் பொருள். பொய்யாரை என்பது தவறு செய்பவர் என்றும் வஞ்சகம் செய்பவர் என்றும், தள்ளி என்பது தள்ளுதல், கடத்துதல், ஊன்றுதல் என்றும், அடுத்து உள்ள வீழ்ந்திடும் தானே என்பது தானே அழிந்துவிடும் அல்லது தானே வெளியேறிவிடும் என்பதாக பொருளாகிறது. இதனை யோக நிலையோடு ஒப்பிட்டால், வாசியினை முறையாய் வசப்படுத்தினால் உடலில் இருந்து உபாதைகளை ஏற்படுத்தும் அல்லது உடலுக்கு கெடுதலை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளவை உடலை விட்டு தானே வெளியேறிவிடும் என்பதாக பொருளாகிறது. யோக நிலையின் மூலமாக பாடலுக்கான தெளிவான விளக்கத்தினை காண்போம். பாடலுக்கான தெளிவான விளக்கத்தினை காணும் முன்பாக, நம் திருமூலர் சித்தர் பெருமானின் கருத்தியல் கோட்பாட்டினை பற்றி ஒரு சிறு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம். எந்த ஒரு இயக்கத்தையும் நாம் எளிதில் அடைந்துவிட வேண்டுமானால், அதை அடைவதற்கான வைராக்கியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, முழு உத்வேகம், அத்துடன் சமயோகித அறிவு, இவை அனைத்தையும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கச் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நம் இயல்பு நிலைக்கு எதிர்வினையாக இருக்கக்கூடாது. அதாவது உண்மை நிலை என்பதற்கு மாறாக இருக்கக்கூடாது. இந்த உண்மை நிலை என்பது யோக நிலைக்கு மிகவும் பிரதானமாகவும் அமைகிறது. யோக மார்க்கம் என்பது வெறும் பயிற்சியினை சார்ந்தது மட்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. அது உடலுடன் அறிவு சார்ந்து மனம் சார்ந்து இயக்கம் பெறும் பேரியக்கம் என்பதனை 4 வரிகளில் மிக அழகாகவும் சூட்சுமமாகவும் இந்த பாடலில் விளக்கியிருக்கிறார். நம் திருமூலர் சித்தர் பெருமான் 3000 பாடல்களை எழுதியிருந்தாலும் அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவரது நோக்கம் யோகம் சார்ந்து ஞானம் சார்ந்து இருப்பதால், அதன்படியே அனைத்து பாடல்களும் அதன் சாராம்சத்தை கொண்டதாகவே தான் இருக்கும். அப்படி யோகம் சார்ந்து மனம் சார்ந்து இருந்தாலும் அதுவும் மறைப்பொருள் சூட்சுமங்களை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும். காரணம், அப்பொருளின் மெய்ப்பொருளை காணும் பொருட்டு நம் தேடுதல் விரிவடையும் போது நமது அறிவானதும் தெளிவடைந்து ஞானத்திற்கான வழியானதும் கிடைக்கும். பொதுவாக யோகம் என்பது வாசி என்றும்,
அது சுவாச காற்றாகிய பிராணனை வசப்படுத்தி கொள்ளும் நிகழ்வு என்றும் நம் எண்ணமானதும் அமைந்திருக்கின்றது. ஆனால் நம் திருமூலச் சித்தர் பெருமான் வாசி என்பதனை உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, சுவாசம் சார்ந்து சித்தி அடைவதாகவே இருப்பதாகவும், அத்துடன் சுவாசத்தினை வெளி சுவாசமாக இல்லாமல் உள் சுவாசமாக மாற்றி அமைக்கும் போது அது கீழ்காற்று என்னும் அபானனுடன் இணைய வேண்டும் என்பதாகவும் மிக தீர்க்கமாகவே உரைக்கின்றார். நமது உடலையே உடல் ஊராக பாவித்து அதில் ஐவர் வசிப்பதாகவும் உரைக்கிறார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பதே அந்த ஐவராவர். இந்த ஐம்புலன்களாகிய ஐவரை வழிநடத்தி கொண்டிருக்கும் மனம் என்பதே இந்த ஐவரின் தலைவன் என்றும் கூறுகிறார். அந்த தலைவன் ஏறி அமர்ந்து பயணிக்கும் குதிரை என்பது பிராணன் என்பதையும் மிக சூட்சுமமாகவே உரைக்கிறார். இப்படி ஐவருக்கு மட்டுமே தலைவனாக இருப்பவர் அவர்கள் வசிக்கும் உடலூறு முழுவதையும் கட்டியாளும் தலைமகனாக, மாமன்னனாக தன்னை மாற்றியமைத்து கொள்ள வேண்டுமானால் ஐவர் மீது மட்டுமே கொண்டுள்ள தனிப்பட்ட பற்றுதலை விலக்கிக் கொண்டு சிந்தனையால் தெளிவாகி அறிவால் இசைந்து பயணம் செய்ய வேண்டும் என்றும், அப்பயணத்தில் பிராணன் என்னும் குதிரையுடன் மற்றொன்றாக உள்ள அபானன் என்னும் குதிரையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்துகிறார். இப்படி அபானனுடன் பிராணனையும் இணைத்து சமநிலை வேகத்தில் உடலூர் முழுவதும் தனது ஆட்சி பிரவாகத்தினை நடத்தி வர அவ்வூரில் கெடுதல் செய்து கொண்டிருக்கும் வஞ்சகர்கள் தானே வீழ்ந்து மடிவார்கள் என்பதாக நம் சித்தர் பெருமான் இந்த பாடலினை முடிக்கிறார். வஞ்சகர் என்பதாக குறிப்பிடப்படுவது உடல் முழுவதும் உள்முகமாக கபாலத்தைச் சுற்றியும் மூட்டு பொருத்துகளில் பதிந்தும் தசை நாறுகளில் பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் கபப்படலங்களை குறிப்பிடுவதாகும். இப்படி உடல் முழுவதும் வியாபித்திருக்கும் இந்த கபப்படலங்களானது உடல் இயக்கத்திற்கு எதிர்மறையாக செயல்பட்டு உடல் இயக்கத்தினை தடுத்து உபாதைகளை உண்டாக்கி வயோதிக தோற்றத்தினையும் ஏற்படுத்தி மரணம் என்னும் நிலைக்கும் கொண்டு விடுகிறது. இதனால்தான் கபப்படலங்களை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வஞ்சகர் என்பதாகவே நம் சித்தர் பெருமான் பாவிக்கிறார். ஆக இந்த பாடலின் மூலமாக நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து யாதெனில், நமது உடல், உயிர், மனம் சார்ந்த இயக்கங்கள் சமநிலைப்படும் போதே வாசியானதும் முழுமை பெற்று வசப்படும் என்றும், அதன் மூலமாகவே உடலானது சித்தி அடைந்து அழிவிலிருந்தும் விடுபடும் என்பதுதான்.